கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். என் பலன் கொடுக்குறவராக இருக்கார். சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி சத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் பலவீனம், உன் வியாதி, உன் வேதனை எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன். அதனால் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய நான் பலனை கொடுக்குறவராக இருக்கிறேன். ஏனென்றால் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். என் தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களை பலப்படுத்த முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குனாலே ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டு நீங்கள் செய்ய போகிற எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாள் இந்த வசனத்தை உரிமையை பாராட்டி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை நீங்கள் பலப்படுத்துகிறதுனால என்னுடைய பலவீனத்தை நான் மறந்து போகிறப்பா. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் எனக்கு பூரணமாக விளங்குறதுனால நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பமாக சொல்லுங்கள், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும், ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.